ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எலும்பில்லாத மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இதுக்கு கொத்துக்கறி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை, நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ஜாரில் ஒரு சின்ன சைஸ் பட்டை 2, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை மட்டும் கொஞ்சம் குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்தளவு அரைச்சதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் வேறு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 4-5 பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த எலும்பில்லாத மட்டன் பீசஸை சேர்த்துக்கலாம். இதை நான் ரிவர்ஸ் பல்ஸில் ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கொத்துக்கறி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேண்டாம். இது இருக்கட்டும். இப்போ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்துக்கறி பயன்படுத்துகிறீங்கன்னா அதை அரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, இது 3 சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா அந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் திரும்ப நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு இந்த மட்டனை நல்லா வேக விட்டுறணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கோலா உருண்டை பிடிக்கும்போது அது உதிர்ந்து போகாமல் இருக்கும் எண்ணெயில். ஸோ இப்போ தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையே நம்ம இந்த மட்டனை வேக விடலாம். இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அதில் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் ட்ரை ஆகட்டும். நான் ட்ரை ஆக வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. மட்டன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ட்ரையாக வெந்திருக்கணும். இதில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த மட்டன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே ரிவர்ஸ் பல்ஸில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மட்டனை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 2யும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். என்னோடது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ரொம்ப கிடையாது, அதனால நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நான் பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா நான் திரும்ப ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பாதி அளவு ஆட் பண்ண ஸ்டேஜ்லேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணியோடையே அரைச்சிட வேண்டாம். அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் மட்டன் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கோலா உருண்டையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கோலா உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். இப்போ வாங்க ஆயில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா மீடியம் சூட்டில் இருக்கணும். அப்போ தான் பிரியாமல் உருண்டை நல்லா வரும். இப்போ மெதுவாக நம்ம எடுத்து வச்சுருந்த கோலா உருண்டையெல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். கோலா உருண்டை சேர்த்தோன்னே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. பாருங்கள், குலோப் ஜாமுன் மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது ஒரு டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் வெந்துருச்சு. இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா மட்டன் கோலா உருண்டையும் பொரித்து எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க.
இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ஜம்முன்னு ருசியாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த கோலா உருண்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.